Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து இங்கே போதித்து வருகிறோம். விசுவாசிக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியிலே தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விழுந்து போனதினால் கடவுள் அவனுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவன் இழந்தான். மீட்பு அவன் இழந்து போனதையெல்லாம் அவனுக்கு திரும்ப பெற்று தருகிறது. இதுதான் பைபிளுடைய முழு சாராம்சமே. அப்போ முதல்ல அவன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனை உண்டாக்கும் போதே கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொன்னார். அவன் எல்லாவற்றையும் ஆளக்கடவன் என்று அப்படி ஆளுகிறவனாக அவனை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆளும்படியாக தேவன் மனுஷனை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சாயலாகும் ரூபத்தின்படியே என்று இருக்கிறது. தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷனை தேவன் உண்டாக்கினார். சாயல் என்று சொன்னால் பார்ப்பதற்கு அப்படியே தேவனை போல, ரூபம் என்று சொன்னால் அப்படியே நடந்து கொள்வது. ரெண்டும், இமேஜ் என்று சொன்னால் பார்க்கிற இமேஜ் அப்படியே இருக்குது, ஆள் அப்படியே இருக்கிறார். பார்த்தா தேவன் எப்படியோ அப்படியே தான் இவரும் இருக்கிறார். ரூபத்தின்படியே என்று சொன்னால் தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படியே மனுஷனும் இருக்கிறான் என்ற அர்த்தம். அப்போ ஆதாம் தேவனைப் போலவே இருக்கிறான், தேவனைப் போலவே நடந்து கொள்ளுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டான். பிறகு வேதத்தில் நாம் வாசிக்க போனால் இயேசுவை வேதம் சொல்லுகிறது 2ஆம் ஆதாம் என்று. 2ஆம் ஆதாம் என்று சொன்னால் அல்லது கடைசி ஆதாம் என்று வாசிக்கிறோம். இப்படி வாசிக்கும்போது ஆதாம் எப்படி முதல் மனுஷனாக உண்டாக்கப்பட்டு ஒரு பிரதிநிதியாக, மனுவர்க்கத்துக்கே ஒரு பிரதிநிதியாக அவன் தான் முதல் மனுஷன். அவனை எப்படி உண்டாக்கினாரோ அப்படி தான் எல்லா மனுஷரும் இருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். அவனை எதுக்காக உண்டாக்கினாரோ அதுக்காக தான் மனு வர்க்கத்தையே உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஒரு மனுஷனுக்கு செய்ததை கடவுள் எல்லா மனுஷருக்கும் செய்வார். அந்த விதத்தில் அவன் ஒரு பிரதிநிதி மனுஷன். அவன் ஒருத்தன் தான் இருந்தான். அவனை வைத்து மனிதன் எப்படி இருக்க வேண்டும், மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு உண்டாயிருக்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் அங்கே பிரிஸ்கிரைப் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் வரையறுத்து அங்கே அவனுக்குள்ளாக அதை வைத்து எல்லா மனுஷருக்கும் அதை எடுத்துக்காட்டாக தேவன் வைக்கிறார். அதே போல் மனுஷன் விழுந்து போன பிறகு, பாவத்திலே விழுந்து தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவன் சீரழித்து பிசாசினிடத்திலே அவன் அடிமைப்பட்ட பிறகு தேவன் இன்னொரு மனிதனை அனுப்புகிறார் ரட்சிப்புக்காக. ஒரு மனிதனை அனுப்ப வேண்டியதாகிடுச்சு. ஏன்னு சொன்னால் இவன் மனிதன் தான் பிசாசினிடத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ பிசாசினிடத்திலிருந்து பிடுங்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரப்பூர்வமாய் சட்டப்படி அதை செய்ய வேண்டும் என்றால், நியாயப்படி அதை செய்ய வேண்டும் என்றால் மனுவர்க்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தான் போய் அதை செய்ய வேணும். அதுக்கு தான் தேவன் மனிதனாக இந்த பூமியில் வந்தார். அதுக்கு தான் மனு அவதாரம். அது ஏதோ ஆப்ஷனல் அல்ல. இது நான் மனுஷனாக வந்தால் வரலாம், இல்லைனா எப்படி வேணால் ரட்சித்திருக்கலாம் அப்படின்னு கிடையாது. அதை தவிர வேறு வழி கிடையாது. வந்தே தான் ஆகணும், மனுஷனாக தான் வந்து ஆகணும். கடவுளே நேராக போய் பிசாசினிடத்திலேருந்து அதிகாரத்தை சட்டப்படியாக கடவுள் சட்டப்படி நடந்துக்கிறார் பாருங்க. மனுஷன்ட்டு கொடுத்தார், மனுஷன் அங்கே கொடுத்துட்டான். அப்போ மனுஷனாக வந்து தான் அதை பிடுங்க முடியும். ஆகவே மனுஷனாக இந்த பூமியிலே இயேசுவை அனுப்பினார். முதல்ல எப்படி ஆதாம் அனுப்பினாரோ அது போலவே தான் இங்கேயும் 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை அனுப்பினார். முதல் ஆதாமை எப்படி சிருஷ்டித்தார்? இந்த பூமியின் மண்ணை எடுத்து அதிலிருந்து ஒரு சரீரத்தை அவனுக்கு உருவாக்கி அவனுக்குள்ளாக ஊதினாராம். தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊதினார்னு சொன்னால் சும்மா பலூனில் காற்று பிடிக்கிற மாதிரி பிடிக்கல. ஊதினார்னு சொன்னால் பிடிச்சிக்கிட்டு உப்புன்னு ஊதிக்கிட்டு இல்லை. ஊதினார்னு சொன்னால் தம்முடைய வார்த்தையை அவன் பேரில் பேசினார். அந்த மண்ணான சரீரத்திற்கு தம்முடைய வார்த்தையை பேசினார். மனிதன் உண்டாக கடவன், தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக கடவன், தேவனைப் போலவே இருக்க கடவன், தேவனைப் போலவே ஆளக்கடவன் என்று சொல்லி தான் மனுஷனை உண்டாக்கினார்.
அவருடைய வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குனது. 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தை எல்லாமே அவருடைய வார்த்தையினால தான் உண்டானது. மனிதனும் அவருடைய வார்த்தையினால தான் உண்டானான். அது ஒரு பேட்டர்ன். கடவுள் அப்படி தான் உண்டாக்குறாரு எல்லாத்தையும். மனுஷனை வார்த்தையை சொல்லி தான் உண்டாக்குறார். 2ஆம் ஆதாமை எப்படி உண்டாக்குனாரு? 2ஆம் ஆதாமையும் அப்படியே தான் உண்டாக்குனாரு, வார்த்தையினால தான் உண்டாக்குனார். மரியாளிடத்திலே ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை அவள் ஏற்றுக்கொள்கிறார். அவள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றது தேவதூதனிடத்தில் சொல்லுகிறாள். தேவதூதன் வந்து நீ கற்பந்தரித்து உன் குமாரனை பெறுவாய் என்று சொன்ன உடனே கல்யாணமாகாத பெண் எப்படி பெறுவோன்றதெல்லாம் கேட்குறா. அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் மீது வந்து நிழலிடுவார், இதெல்லாம் பயப்படாத, அதன் மூலமாக நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு சொன்னா, சரி உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அந்த வார்த்தை தான் இந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை மரியாளுடைய கருவிலே உருவாக்கிற்று. அப்ப இந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசுவும் அந்த முதல் ஆதாம் எப்படி இருந்தானோ அதே தேவ சாயல், தேவ ரூபம், தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அவர் இருந்தார். தேவன் என்ன செய்வாரோ அதையே செய்தார். தேவன் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படியே அவரும் நடந்து கொள்கிறார். தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய எல்லாம் அந்த மனுஷனுக்குள்ளே ஆதாமுக்குள்ளே வைக்கப்பட்டது. 2ஆம் ஆதாமும் அதையே உடையவனாக இந்த பூமிக்குள்ளாக வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இமேஜை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். என்று சொன்னால் நமக்குள்ளே என்ன சாயல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் என்கிறது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சாயல் என்பதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். இது ஆதாமுக்கு மட்டும் கொடுத்ததில்லை, இயேசுவுக்கு மட்டும் கொடுத்ததில்லை, இது நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நாமும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள். நம்முடைய மீட்பு இந்த தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, மறுபடியும் பாருங்க அதே தான் வருது, இஸ் த எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் வருது ஆங்கிலத்தில். எக்ஸ்பிரஸ் இமேஜ், அந்த இமேஜ் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இவர் அவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறது. இவர், அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய, அதாவது தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார். அவர் எப்படிப்பட்ட எந்த தன்மை உள்ளவராக இருந்தாரோ அதனுடைய சொரூபமாக இவர் இருக்கிறார். அவருடைய மகிமையை அப்படியே பிரதிபலிக்கிறார். அவரை அப்படியே இமேஜ் பண்ணுகிறார். இவர் அவருடைய இமேஜாகவே இருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாகவே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே இவரும் இருக்கிறாராம். கவனிங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி வந்தார், உண்மைதான். ஆனால் இங்கே என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். எப்படி மரித்தார்? நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் 2 கொரிந்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறபடி பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய பாவத்தை எடுத்து தேவன் அவர் மீது வைத்து அங்கே அதன் நிமித்தமாக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அப்படி மரித்தவர், நம்முடைய பாவத்தை சுமந்து மரித்தவர், நம்முடைய பாவத்துக்காக மரித்தவர், மரித்து பாதாளம் வரை கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பாதாளத்தின் கதவுகளை உடைத்து கொண்டு வெளியே வந்தவர், வெற்றி சிறந்து வெளியே வந்தவர். அந்த இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் அவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குது. நாம் எப்படி இயேசு மரித்தார், எப்படி நம்முடைய பாவத்தை சுமந்தார், இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்த போது அவருடைய ஆவி பாதாளத்துக்குள் சென்றது. பாதாளம் என்று சொன்னால் இயேசு அந்த கதையில் சொல்கிறார் இல்லையா, ஐஸ்வர்யவான் ஏழையை பற்றி ஒரு கதையை சொல்கிறார் இல்லையா, அந்த கதையில் சொல்கிறாரு, ஆபிரகாமின் மடி என்று ஒரு இடம் இருக்குதான், அங்கே போய் இந்த ஏழை போய் சேர்ந்தானாம். அந்த ஐஸ்வர்யவான் அவன் எங்கே போய் சேர்ந்தானாம்? பாதாளத்தில் போய் வேதனையின் இடத்துல, அந்த பாதாளத்தில் வேதனையின் இடம் ஒன்று இருக்கிறது, அந்த இடத்துல போய் சேர்ந்தானாம். அப்படி சேரும்போது அங்கிருந்து அவன் கதறுகிறான். அந்த ஐஸ்வர்யவான் கதறுகிறான், கொஞ்சம் அவனுடைய விரலின் நுனியாவது துவச்சி வாயில் கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க, ரொம்ப
எனக்கு தாகமாக இருக்கிறது என்று அவன் அங்கிருந்து கேட்கிறான். அங்கே யாரும் கடக்க முடியாது என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்னுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறார், உலகத்தில் வாழுகிறார்கள், அவர்களுக்காவது யாராவது போய் சொல்லணும், அவங்களும் இங்கே வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படி என்று கதறுகிறான். அவனுக்கு சொல்லப்படுகிறது அங்கே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் இருக்குது. அதாவது தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கிறது, ஏற்கனவே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, அதை விசுவாசித்த போதும் அவர்கள் ரட்சிப்பை பெறலாம் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. அங்கே என்ன விஷயம்னு சொன்னால், அன்றைக்கு மரித்தவர்கள், இயேசு இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னால் மரித்தவர்கள், அவருடைய ஆவி எங்கே சென்றது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். நீதிமான்களுடைய ஆவி, அதாவது கடவுளுக்குள்ள மரித்தவர்கள், கடவுளை நம்பி விசுவாசித்து மரித்தவர்கள் அன்றைக்கு பரலோகம் போக முடியல. ஏனென்றால் பரலோகம் போவதென்றால் இயேசுடைய ரத்தம் அவருடைய சகல பாவங்களை சுத்திகரித்து அவளை கழுவி பரலோகத்துக்கு அவளை தகுதியாக்க வேண்டும். அன்றைக்கு ஆடு மாடுகளின் ரத்தம் மட்டுமே இருந்தது, அது ஒரு அடையாளமாக மட்டுமே இருந்தது, அது மனுஷனுடைய பாவத்தை போக்க முடியாது. ஆகவே ஆதாம் முதற்கொண்டு யோவான் ஸ்நானன் காலத்தில் வாழ்ந்த, இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் வரைக்கும் இந்த இயேசுவாகி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படும்படியாக காத்து கொண்டிருந்தார்கள். அதில் தான் மீட்பு இருக்கிறது. இவர் அந்த ரத்தத்தை சிந்தின பிறகுதான் அவர்களுக்கு மீட்பு உண்டாக வேண்டும். அது வரைக்கும் அவர்கள் அந்த பாதாளத்திலே அங்கே ஒரு நீதிமான்களின் ஆவி செல்லுகிற ஒரு இடம், இளைப்பாறுதலின் இடம், ஆபிரகாமின் மடி என்று வர்ணிக்கப்படுகிற இடம். ஆபிரகாமும் ஒரு ஹோல் கேங் அங்கே இருக்குது, எல்லா விசுவாசிகளும் அங்கே இருக்கிறார்கள். இயேசுவுக்கு முன்னால் இருந்த தேவனை விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே ஒருத்தர் அங்கே பார்க்க முடியுது போல இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த ஐஸ்வர்யவான் இங்கேருந்து அங்கே பார்க்குறான், ஆபிரகாமின் மடியில் அவன் உட்கார்ந்துருக்கிறத பார்க்க முடியுது, அவன் நல்லா இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது, அவனுடைய நிலையை அறிந்து கொள்ள முடிகிறது, முன்னே பார்த்துக்க முடியுது. கடக்க தான் முடியவில்லை, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சில விவரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கடக்க முடியவில்லையே, பார்க்க முடியுது, இதெல்லாம் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாமின் மடியில் இருக்கிற அந்த விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய உடன்படிக்கை கீழே வாழ்ந்தவர்கள், இயேசுவின் ரத்தம் சிந்தப்படும்படியாக மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், பரலோகம் திறக்கப்படும்படியாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு காட்சியை எங்கே காணுகிறார்கள். இயேசு பாதாளம் வரை செல்கிறார், பாதாளத்திலே இயேசு உயிர்ப்பிக்கப்படுகிறதை அவர்கள் காண்கிறார்கள். அப்படியே வேதத்தில் சொல்லியிருக்குது, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அங்கே உயிர்ப்பிக்கப்பட்டதை கண்டார்கள். அவர் பாதாளத்தின் திறவுகோல்களை எடுக்கிறதை கண்டார்கள். கொலோசியர் 2:15 இப்படியாக வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது எங்கே நடந்தது? அவர் சிலுவையில் மரித்த போது அவருடைய ஆவி பாதாளம் வரை சென்று அங்கே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, அங்கே நடந்ததுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ரோம அரசாங்கத்தையோ அல்லது அந்த போர்ச்சவைகளையோ அவர்களை மேற்கொண்டதை பற்றி சொல்லலை. ஏன்னா அவர்கள் ஒன்றும் அவர் மேற்கொள்ளவில்லை, அவர்கள் அறையிட்டுன்னு விட்டுட்டார். அவங்க கொன்ற பிறகு அவருடைய ஆவி பாதாளம் வரை சென்று அங்கே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி, மேட் அ பப்ளிக் ஷோ ஆஃப் தெம் என்று ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருது. பப்ளிக் ஷோ, பப்ளிக் ஷோன்னு சொன்னால் அங்கே ஆடியன்ஸ் இருக்கணும். ஹலோ, ஆடியன்ஸ் இல்லாமல் ஏதாவது பப்ளிக் ஷோ பார்த்துருக்கீங்களா? என்ன ஷோன்னு கேட்பாங்க யாராவது, யாருக்கு ஷோ இதுன்னு. ப்ராக்டிஸ் தான் அப்படி பண்ண முடியுமோ இல்லையே, பெர்ஃபார்மன்ஸ் எங்கே பண்ணணும்? ஆடியன்ஸ் முன்னால் தான் பண்ணணும். அப்போ அந்த பாதாளத்தில் நடந்தது ஒரு பப்ளிக் ஷோ. இந்த பப்ளிக் ஷோவில் 2 பார்ட்டி இருக்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் நம்ம ஊருக்காரனுங்க இருக்கிறான், அங்கே இருந்துட்டு நம்ம ஆளுக்காக விசில் அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாம் கலடா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுகளுக்காக, நம்ம ஆளுங்க ஜெயிக்க வேணும் என்று நம்ம சைடில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் நமக்கு கை தட்டிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எதிராக எந்த நாடு விளையாடுதோ அந்த ஆட்களும் அந்த ஒரு ஓரமாக அவங்கெல்லாம் ஒரு சைடாக உட்காந்துருப்பாங்க. நம்ம நாட்டில் அவங்க ஓரமாக போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். அவங்க அந்த ஓரமாக உட்காந்துக்கிட்டு அவங்களும் அவங்க ஆளுக்காக அவங்க ஆள் அடிக்கும் போதெல்லாம் அவங்க கத்திட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பாதாளம் வரைக்கும் அவருடைய ஆவி செல்லுகிறது. பாதாளத்தில் 2 இடம் இருக்கிறது. ஒன்று நீதிமான்களுடைய ஆவி சென்ற இடம், அதான் ஆபிரகாமின் மடி. இன்னொன்று இந்த ஐஸ்வர்யவான் போல அக்கிரமக்காரர்கள் சென்ற இடம், அதுதான் இந்த வேதனையின் இடம். அங்கே ஒரு குரூப் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு இடத்துல, இன்னொரு குரூப்பு நல்லா இருக்குது ஆபிரகாமின் மடியில். 2 குரூப்பும் ஒருத்தர் பார்க்க முடியுது போல இருக்கு. இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு புரியுது எல்லாம், ஆனால் கடக்க தான் முடியல. அங்கிருந்து பார்க்கிறார்கள், காலாகாலமாக இவர்கள் காத்து கொண்டிருந்த ஒரு காட்சி அங்கே நடக்கிறது. இவர்களுடைய பாவங்களை பரிகரித்த இரட்சகர், இவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாவங்களை சுமந்து தீர்த்தவர், அதோடு நின்று விடாமல் இவர்கள் செல்ல வேண்டிய நரக பாதாளத்துக்கும் அவர் சென்று பிசாசின் கோட்டைக்கே சென்று அங்கே பிசாசை மேற்கொள்ளுகிறதை, பாதாளத்தின் திறவுகோல்களை பிடுங்குகிறதை,
அவன் அதிகாரத்தை, அவன் பறித்து கொண்ட அதிகாரத்தை பறிப்பதை ஆபிரகாமும் அவனுடைய மடியிலே இருந்த ஆபிரகாமின் விசுவாச சந்ததியும் பார்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய உடன்படிக்கை நிறைவேறுவதை பார்க்கிறார்கள், அதிகாரம் பிடுங்கப்படுவதை பார்க்கிறார்கள், பிசாசு தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறார்கள், பிசாசு ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்க்கிறார்கள். ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து என்கிற இந்த மனுஷன் பாதாளத்துக்குள்ளே சென்று அத்தனை பிசாசின் ஆவிகளும் சேர்ந்து அவரை ஒன்று பண்ண முடியல. ஒரு தனி மனிதனாய் அவர் வெற்றி சிறந்து, அவைகளின் மேல வெற்றி சிறந்து வெளியரங்க கோலமாக்கினார். இயேசு பற்றி ஒரு சினிமா எடுத்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு சொல்றாரு, நல்லா இருந்திருக்கும் இல்லையா அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அடியேன் அந்த சிலுவையின் நிழலில் நின்றுட்டு இருந்தேன், நான் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அதை பார்த்துருந்தா என்ன காட்சியாக இருந்திருக்கோம்னாரு. நான் சொன்னேன், பார்த்தா ஒன்றுமே விளங்கி இருக்காது, உங்களுக்கு ஒன்றுமே விளங்கி இருக்காது. ஏன்னா இயற்கை கண்ணின்படி தான் பார்ப்பீங்க. சரி இப்போ மாட்டிக்கிட்டார், நல்ல பிரசங்க யாருன்னு நினச்சோம், போட்டு வாங்குன்னு வாங்கிட்டாங்க, பெரிய வல்லமையெல்லாம் இருக்குதுன்னு நினச்சோம். அப்படி தான் அவருடைய சீஷரில் நினச்சாங்க பாருங்கள். அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்கலாம், போய் மாட்டிக்கிட்டாரு, அவ்வளோதான், இவர் கொண்டுட்டாங்க, இனிமே இவருடைய சகாப்தம் முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு இயற்கை பிரகாரமாக ஒரு இயற்கை மனிதன் எப்படி எண்ணுவானோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு இருந்திருக்கும். அதற்கு மேலே ஒரு வெளிப்பாடு நமக்கு அன்றைக்கு கிடைச்சிருக்க முடியாது. ஏன்னா பாருங்கள், ஒரு சீஷர்லாம் பார்த்து பேசுகிறார் இயேசு, யாருக்குமே ஒன்றும் விளங்கலை, மந்த இருதயம் உள்ளவர்கள் என்றார். இவ்வளோ நாள் என்ன போதிச்சிட்டு இருந்தேன், இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், விளங்கவே இல்லையன்றார். இயேசு சொல்லியே விளங்கலைன்னா நான் சொல்லி விளங்கலாம் ஆச்சரியப்படுறதில்லை, அதனால் நான் டிஸ்கரேஜ் ஆகிறதில்லை. அதனால அங்கே சிலுவையின் அடியில் போய் நின்று இயேசு அடிக்கப்படுறதை பார்த்தோன்னே எல்லாம் விளங்கிடும் அர்த்தம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது தான் விளங்க போகிறது. ஏனென்றால் இதை விளங்கி கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், வெளிப்பாட்டின் ஆவி அவர். இதை விளங்கி கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அதனால தான் இப்போ விளங்கு. நம்ம பெரிய பாக்கியவான்கள் பாருங்க, நம்ம இயற்கை கண்களோடு பார்க்கவில்லை. இது முதற்கொண்டு ஒரு மனுஷனையும் மாம்சத்தின்படி அறியோம். ஏசு தாடி வச்சிருந்தாரா, நீள முடி வச்சிருந்தாரா, அங்கி வச்சிருந்தாரா? ஒரு ஆள் நீள முடி வச்சால் சொல்றாரு, ஏசு நீள முடி தான் வச்சாரு. என்ன முடி வச்சு, நீ என்ன முடிய வச்சுக்கோ, ஏசு என்ன முடிய வச்சுட்டு, என்ன முடி வச்சிருந்தா என்ன? இல்லைங்க ஏசு நான் ப்ரூவ் பண்ணிங்க. நீ ப்ரூவே பண்ண வேணாம்பா, அது இம்மெட்டீரியல், அது ஒரு பொருட்டே கிடையாது. அவர் நீள முடி வச்சுக்கிட்டும் குட்ட முடி வச்சுக்கிட்டும், குட்ட முடி ஊரில் குட்ட முடி வச்சிருந்தாருன்றாங்க, நீள முடி ஊரில் நீள முடி வச்சிருந்தாருன்றாங்க. என்ன முடி வேணா வச்சுக்கிட்டோம், அவர் யார், அவர் எனக்காக என்ன செய்தார், அவருடைய ரத்தம் எப்படி விலையேறப்பட்ட ரத்தமாக இருக்கிறது, அவருடைய ரத்தம் எப்படி என்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து கழுவுகிறது, அவருடைய மரணம் என்னுடைய மரணம், நான் மரிக்க வேண்டிய மரணத்தை அவர் மரித்தார், என்னுடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது, எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் மரித்தார், என்னுடைய ஆவி செல்ல வேண்டிய மரண பாதாளத்துக்கு அவருடைய ஆவி சென்றது, என்னுடைய வேதனையை பாதாளத்திலும் அவர் அனுபவித்தார். அங்கே பிசாசின் மீது எனக்காக மனிதனாக, ஒரு மனிதனாக பிசாசையும் அவனுடைய சேனைகளின் மீதும் வெற்றி சிறந்தார். அதைத்தான் நான் புரிஞ்சுக்கணும். இவர் தாடியா அங்கியா இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அங்கி போட்டுங்க, தாடி போட்டுங்க, பேண்ட்டை போட்டுங்க, வேட்டியை கட்டிங்க, என்னமோ பண்ணிங்க, விளங்கிக்குங்க சத்தியத்தை. இங்கே வேட்டி கட்டுறதா பேண்ட்டு போடுறதான்னு பிரசங்கம் இல்லை எங்களுது. முடி எவ்வளோ நீளம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பார்பரும் அல்ல. டெய்லரும் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த வெளிப்பாட்டை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இல்லை அப்படி சொன்னதான் விளங்குது பாருங்க. இப்போ அவர் எனக்கு என்ன பண்ணார், இயற்கை கண்களோட பார்க்காதீங்க. இயேசுக்கிட்ட இருந்தால் அப்படி இருந்திருக்கும், அவர் கூடயே நடந்து போயிருந்தா அப்படி இருந்திருக்கும், அவர் 5 அப்பம் 2 மீனை பிட்டு கொடுக்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்தால் அப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தாளுங்க தான் சிலுவை பார்த்தாலும் ஓடிட்டாங்க எல்லாரும். ஒன்றா இருக்காது. அவங்கள மாதிரி தான் நீங்களும் இருந்திருப்பீங்க, அவங்கள மாதிரி தான் எல்லாம் இருந்திருப்போம். ஆனால் கண்கள் திறக்கப்படவில்லை. பெந்தேகோஸ்து நாளில் தான் அவங்களுக்கெல்லாம் விளங்க ஆரம்பிச்சது பாருங்கள். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார், நீங்கள் சிலுவையில் இருந்த இந்த கிறிஸ்துவை தேவன் மறுபடியும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவர் விளங்கிடுச்சுப்பா, ஓஹோ இவர் தான் ரட்சகர், இவருடைய நாமத்தினாலே அன்றி வேறொரு நாமம் கிடையாது, மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கிடையாது என்று அப்புறம் தான் அவர் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ தான் முழுமையாக அவருக்கு விளங்கவே ஆரம்பிக்கிறது. அப்போ ஆபிரகாமின் மடி என்கிற இடத்துல இருந்தவர்கள் அங்கேருந்து பார்க்குறாங்க, இங்கே ஒரு பெரிய ஷோவே நடக்குது. எதிர்பார்ட்டி அங்கே நரக பாதாளத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் எல்லாம் தலைதெறிக்க ஓடுகின்றன.
எல்லா பிசாசின் சக்திகளும் இயேசுவை கண்டு பயந்து நடுங்குகின்றன. இயேசு அங்கே வெற்றி சிறந்தவராய் எழும்புகிறார், பாதாள சேனைகளை ஜெயிக்கிறார். அந்த எதிர்பார்ட்டியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அதமாகின்றன. இந்த ஆடியன்ஸ் கைத்தட்டி இங்கே ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன், ஆபிரகாமின் மடியில் இருந்தவர்கள். என்று சொன்னால் அங்கே அவைகளின் மீது அவர் வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்படி வெற்றி சிறந்து அப்படி தான் அவர் மரணத்தை அனுபவித்து ருசி பார்த்து முழுமையாக ருசி பார்த்து அந்த அங்கே பாதாளம் வரை சென்றதெல்லாம் கடவுளாக போல. அங்கே நீங்கள் சொல்லக்கூடாது கடவுளே போய் அங்கே அடித்தார், கடவுள் ஏன் அங்கே போய் அடிக்கணும்? அவனை அங்கேயே கூப்பிட்டு அடிப்பார். அவர் எங்கே இருந்தாலும் அடிப்பார். அவன் அங்கேருந்து ஒரு கையை நீட்டினார்னா இவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான் தெரியுமா? கடவுள் இவனை விட எவ்வளவு பெரியவர். அவர் ஒரு வார்த்தை பேசினார்னா இவன் அங்கே நிற்கவே முடியாது, பஸ்பம் ஆயிடணும், அப்படிப்பட்ட ஆள் அவர். ஆகவே அவர் ஒன்றும் இவனை அடிக்கிறதுக்குன்னு பாதாளம் வரை இறங்க வேண்டியதில்லை. இதுக்கு போய் ஒரு சிலுவையில் மறித்து இவருடைய ஆவி பாதாளம் போகிறதெல்லாம் தேவையில்லை. இது ஒரு மனுஷனாக சென்றார்னு பரமல சொல்லியிருக்கார். மனுஷனாக, மனுஷனுடைய ஸ்தானத்திலே நம்மிலே ஒருவராக அங்கே செல்கிறார். பாவத்தை சுமந்த மனுஷன், நம்முடைய தண்டனையை சுமந்த மனுஷன், பாவத்தின் நிமித்தமாய் அங்கே சென்ற மனுஷன் அங்கே தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு நீதி திரும்ப அவருக்கு கொடுக்கப்பட்டு பிசாசை வென்று ஜெயிக்கிறார், வெளியரங்க கோலமாக ஆக்குகிறார். அப்படி ஆக்கிட்டு தான் அங்கிருந்து வெளியே வர்றாரு. வெளியே கல்லறையில் தன்னுடைய பாடி அங்கே இருக்குது, அதை கலெக்ட் பண்ணணும்ல. உள்ளே போயிட்டு அந்த பாடியை கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. வெளியே அதே இயேசு தான். சரீரம் இப்போது மகிமையின் சரீரமாக இருக்கான், அதே சரீரம் தான். சரீரத்தினுடைய குவாலிட்டி இன்றைக்கு கொஞ்சம் மாறி இருக்க ஒழிய அதே சரீரம் தான், அதே காயங்கள், அதே எல்லாம் இருக்குது. வர்றாரு, எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறார். இப்போ பாருங்க, இந்த இயேசுவை குறித்து தான் இங்கே பேசியிருக்குது. அவர் எபிரேயரில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து. இப்படி தான் வந்தார் உலகத்தில். வரும்போதும் ரெண்டாம் ஆதாமாக, ஆதாம் எப்படி உண்டானானோ தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி, அதே மாதிரி தான் இயேசுவும் உண்டாக்கப்பட்டார். அப்படி தான் வந்தார் இந்த உலகத்தில். வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனுஷர் தேவ சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டார். ஆதாம் பாவம் செய்து விழுந்து போயிட்டான். இவர் பாவத்தை சுமந்தார், பாவத்தின் தண்டனையை ருசி பார்த்தார். கல்வாரி சிலுவையில் சுமந்து ருசி பார்த்து மனுஷனாக இந்த பாவத்திற்கான தண்டனையெல்லாம் அனுபவித்து பாவத்தையெல்லாம் தன் மீது வைத்து சுமந்து இந்த பாவத்தின் சாபங்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு, மனுஷனுடைய பாவ சாபங்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அப்படி மரித்து பாதாளம் வரை சென்று மனுஷனாகவே அவர் பிசாசை மேற்கொண்டு மனுஷனாக வெளியே வர்றாரு. அந்த இயேசுவை குறித்து தான் இங்கே நாம் வாசிக்கிறோம்.